மதுரை, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கொட்டிய கனமழை. சாலைகளில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியதால் மக்கள் அவதி. சென்னையில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழை. சைதாப்பேட்டை, தியாகராய நகர், ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் அவதி. கிருஷ்ணகிரி ஹோசூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் பேருந்து நிலையம் முன் குளம் போல் தேங்கிய மழைநீர். பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அவதி. விரைந்து நடவடிக்கை எடுக்க மாநகராட்சி கோரிக்கை. விழுப்புரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. விஜயின் பிரச்சார வாகனம் மீது ஹிட் அண்ட் ரன் கேஸ் வழக்கு பதியாதது ஏன்? சம்பவம் தொடர்பாக இருவரை கைது செய்த போலீசார் விஜய் மீது வழக்கு பதியாதது ஏன் என உயர்நீதிமன்ற நீதிபதி கேள்வி. கரூர் சம்பவம் தொடர்பாக தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமாரை கைது செய்ய 5 தனிப்படைகள் தீவிரம். முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் சென்னை, சேலம், ஈரோடு மாவட்டங்களில் தனிப்படை போலீசார் தேடுதல் வேட்டை. கரூர் சம்பவத்திற்கு பொறுப்பேற்காத தாவேகவின் செயலுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம். என்ன மாதிரியான கட்சி இது என்றும் கேள்வி. தொண்டர்கள், ரசிகர்கள் மக்களை கைவிட்டு பொறுப்பற்ற முறையில் வெளியேறிய கட்சித் தலைவருக்கு தலைமை பண்பே இல்லை என விமர்சனம். கரூரில் நிகழ்ந்துள்ளது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பேரழிவு என உயர்நீதிமன்ற நீதிபதி காட்டம். கரூர் கூட்ட நெரிசல் வீடியோக்களை பார்க்கும்போது வேதனை அளிக்கிறது என உருக்கம். ஆதவ் அர்ஜுனா மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஒரு சின்ன வார்த்தை கூட பெரிய பிரச்சினையை ஏற்படுத்திவிடும் என கூறி ஆதவ் அர்ஜுனாவின் சமூக வலைதள பதிவின் பின்புலத்தை விசாரிக்கவும் ஆணை. கரூர் துயர் சம்பவம் குறித்து விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு நியமனம். அரசியல் கூட்டங்களுக்கு விதிகளை வகுக்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் சீட் நிர்மல்குமார் ஆகியோரின் முன்ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி. வழக்கு விசாரணை ஆரம்பகட்ட நிலையில் இருப்பதாக கூறி மனுக்களை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. தாவேக நிர்வாகிகளை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பேசிய விஜய், கரூர் சம்பவத்தால் துவண்டுவிட வேண்டாம் என வேண்டுகோள். அரசியலில் நடிக்க அமித்ஷாவிடம் ஒப்பந்தம் போட்டு கட்சியை தொடங்கியுள்ளார். தாவேக தலைவர் விஜய் குறித்து சபாநாயகர் அப்பாவு விமர்சனம். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நாங்கள் என்ன மார்க்கெட்டிங் ஆபீசர்களா என அண்ணாமலை ஆவேசம். தைரியம் இருந்தால் விஜயிடமோ தாவேக நிர்வாகிகளிடமோ கேள்விகளை எழுப்புங்கள் என்றும் கோபம். கரூர் விஜய் பரப்புரையில் 41 பேர் பலியான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மறுப்பு. ஒரு நபர் ஆணைய விசாரணை தொடக்க நிலையில் இருப்பதாக கோரி சிபிஐ விசாரணை கோரிய மனுக்கள் தள்ளுபடி.
விதிகளை வகுக்கும் வரை எந்த கட்சி கூட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று அரசு தரப்பு திட்டவட்டம். ஏற்கனவே அனுமதி பெற்ற கூட்டங்களை நடத்திக் கொள்ள தடையில்லை என்றும் விளக்கம். கரூரில் விஜய் பரப்புரையில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு கூடுதல் நிவாரணம் கோரிய வழக்கு. விஜய் மற்றும் அரசு தரப்பு 2 வாரங்களில் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. பாஜகவிற்கு ஆள் சேர்க்கும் பணியை எடப்பாடி பழனிசாமி செய்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜகவிடம் தலையாட்டி பொம்மையாக அதிமுக இருப்பதாகவும் விமர்சனம். கரூருக்கு ஓடோடிச் சென்ற நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கும் வேங்கை வயலுக்கும் ஏர் ஷோவில் உயிரிழந்தோர் வீட்டுக்கும் செல்லாதது ஏன்? நீங்கள் செய்வது அரசியல் இல்லாமல் அவியலா என ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி. பாதுகாப்பு கேட்டு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் எஸ்பி சேகர் மனு. தொடர் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை சுட்டிக்காட்டி கோரிக்கை. சென்னை எண்ணூர் துறைமுக பகுதியில் உள்ள கைலாஷ் கப்பல் தளத்தில் தீ விபத்து. கனரக வாகனம் மற்றும் 2 கண்டெய்னர்கள் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. ரிலீஸான முதல் நாளிலேயே காந்தாரா சாப்டர் 1 படம் 60 கோடி ரூபாய் வசூல். ரஜினிகாந்தின் கூலிப்பட சாதனை முறியடிப்பு. தீவிரவாதத்தை ஆதரிப்பதை நிறுத்தவில்லை என்றால் பாகிஸ்தான் என்ற நாடே இருக்காது. இந்திய ராணுவ தளபதி எச்சரிக்கை. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது 10 போர் விமானங்களை இழந்து பாகிஸ்தான் அமெரிக்க தயாரிப்பான F-16 விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக இந்திய விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் அறிவிப்பு. அடுத்த ஆண்டு தொடங்க உள்ள உலகக்கோப்பை தொடருக்கான கால்பந்தை அறிமுகம் செய்தது ஃபிஃபா. தொடரை நடத்தும் கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா நாட்டு கொடிகளின் வண்ணங்களில் வடிவமைப்பு. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான ஒருநாள் மற்றும் T20 தொடர் கிரிக்கெட். இந்திய அணி வீரர்கள் இன்று அறிவிக்கப்படுவார்கள் என தகவல்.